Hello friends, இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக் பேக் அண்ட் புக் இன் பிட்வீனில் இருக்கிற கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 ஒரு நிமிஷம் 2 and 3. ஸோ 6th டேர்ம் அந்த புக்ஸில் இருக்கிற 3 புக்ஸ்லேயுமே இன் பிட்வீன் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, அது பாக்ஸ் கண்டென்ட், புக் பேக், டூ யூ நோ, இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். ஸோ தமிழ் இங்கிலீஷ் அப்படி பைலிங்குவலாக தான் இருக்கும். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபுல்லாக தமிழில் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேர்ம் 1லேருந்து அப்படியே டேர்ம் 3க்கு போவோம். ஓகேவா? ஸோ தமிழ் அப்படின்ற சொல் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான், டூ யூ நோவில் வரும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பட் பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது. ஸோ அதனால தான் நான் இதை இன்க்ளூட் பண்ணேன். ஓகேவா? தமிழ் அப்படின்ற சொல் எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னா தொல்காப்பியம் அப்படின்ற நூலில். ஓகேவா? தமிழ் என்ற சொல் தொல்காப்பியம் நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே தோல். ஓகேவா? இந்த சென்டென்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, இது இந்த வார்த்தை எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் கேள்வி வரும். ஓகேவா? ஸோ தமிழ் வந்து தொல்காப்பியம் என்ற நூல்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அப்படின்ற சொல் எந்த நூலில் இருந்துச்சுன்னா சிலப்பதிகாரம். ஓகேவா? சிலப்பதிகாரமில் தமிழ்நாடு என்ற சொல் வந்து இருந்துச்சு. நம்ம சிலப்பதிகாரம் வந்து தமிழில் தோன்றிய முதல் காப்பியம், அதே நேரத்தில் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? முதல் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இது ரெண்டும் வந்து சிலப்பதிகாரம்லாம். இந்த சிலப்பதிகாரமில் வஞ்சி காண்டத்தில் தமிழ்நாடு என்ற சொல் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டம் அப்படின்ற பகுதியில் தான் தமிழ்நாடு என்ற சொல் இருக்குது. ஓகேவா? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தமிழன் என்ற சொல் வந்து அப்பர் தேவாரமில் இருக்குது. ஓகேவா? தமிழன் என்ற சொல் அப்பர் தேவாரமில் இருக்குது. தமிழன் கண்டாய் அப்படின்ற சென்டென்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ தமிழ் வந்து தொல்காப்பியம், தமிழ்நாடு வந்து சிலப்பதிகாரம், தமிழன் வந்து அப்பர் தேவாரம். இந்த 3 இது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பூவின் 7 நிலைகள். இது ஃபஸ்ட்டு டேர்மில் இன்பிட்வீன் வரும். ஓகேவா? இன்பிட்வீன் இந்த லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க, பூவின் 7 நிலைகள் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரும்பு, அப்புறம் மொட்டு, முகை, மலர், மலருக்கு அடுத்தது அலர், வி, செம்பல். ஓகேவா? இப்போது இந்த ஒரு மொழி ஒரு எழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, வி அப்படின்னா மலர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மலர்னு சொல்லுவாங்க. வி அப்படின்னா மலருன்னு சொல்லுவாங்க. பூ அப்படின்னாலும் மலருன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு மொழி ஒரு எழுத்து அந்த கொஷினில் வெறும் வி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அதே மாதிரி பூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அது ரெண்டுத்துக்கான அர்த்தம் வந்து மலர் தான். ஓகேவா? ஸோ பூவின் 7 நிலைகள் என்னன்னு பார்த்தா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்பல். ஓகேவா? செம்பல்னால் கடைசியில் அந்த வாடி போகிற ஒரு ஸ்டேஜை வந்து செம்பல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உருமொழி. இந்த உருமொழி வந்து நான் ஃபுல்லாக லிஸ்ட்டு வச்சுருக்கேன், அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு இன்பிட்வீன் இந்த புக்கு வந்து இந்த டீட்டெயில் இருக்குது. நிறைய பேர் இந்த மா அப்படின்ற எழுத்து வந்து வெறும் மரம் அப்படின்னு தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் மா அப்படின்ற இந்த எழுத்துக்கு பல பெயர்கள் உண்டு. ஸோ இது இன்பிட்வீன் இந்த புக் இருக்கிறதுனால இதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மா அப்படின்ற எழுத்துக்கு மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஓகேவா? ஸோ மா அப்படின்ற எழுத்துக்கு மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டுன்னு மொத்தமாக 12 அர்த்தங்கள் இருக்குது. ஓகே? 12 வார்த்தைகளை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட்டு தாவர இலைப்பெயர்கள். தாவர இலைப்பெயர்கள் எப்படின்னா, இங்கே இருக்கிற ஒரு பேரை கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மல்லின்னு கொடுத்துட்டு அதன் இலைப்பெயர் வந்து என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அரசுன்னு கொடுத்துட்டு அதன் இலைப்பெயர் வந்து கேட்பாங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இருக்குது இல்லையா, ஆல், அரசு, மா, பலா, வாழை, இந்த தாவரங்களுடைய இலைப்பெயர் வந்து இலை தான். ஓகேவா? அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தா அகத்தி, பசலை, முருங்கை, இது வந்து கீரை வகையை சேர்ந்தது. அதோட இலையை வந்து நம்ம கீரை தான் சொல்லுவோம். ஓகேவா? இந்த தாவரங்களுடைய இலையை வந்து நம்ம கீரை தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அகத்தி, பசலை, முருங்கை அப்படின்னா கீரை, அதோடைய இலை பெயர் வந்து கீரை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அருகு, கோரை. அருகு, கோரை அப்படின்னா புல்லுன்னு அர்த்தம். ஓகேவா? அருகு, கோரை அதோடைய இலை பெயர் வந்து புல்.
அடுத்து அருகம்புல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த புல் தான். அடுத்து நெல் வரகு. நெல் வரகு அப்படின்ற தாவரங்களுடைய இலைப்பெயர் வந்து தாள். ஓகே, நெல் வரகு அப்படின்னா தாள். அடுத்து மல்லி அப்படின்னா தலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, மல்லினா தலை. நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கல்லி தாளை அப்படின்ற 2 தாவரங்களுடைய பேர் வந்து மடல். ஓகேவா, இங்கே தாளைன்னு இருக்கிறதுனால இதுதான் ஆன்சரும் நினச்சிடுவாங்க. ஆனால் தாளை அப்படின்னா அந்த தாவரத்தோடைய பேர் வந்து, தாவர இலையோடைய பேர் வந்து மடல். சப்பாத்தி கல்லினா மடல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கரும்பு நாணல். ஓகேவா, கரும்பு நாணல் அப்படின்னா தோகைன்னு அர்த்தம். ஓகேவா, கரும்பு நாணல் அந்த இலையோடைய பேர் வந்து தோகை. நெக்ஸ்ட்டு பனை தென்னை. பனை தென்னை இது 2தோடைய இலை பேர் வந்து ஓலை. ஓகே, பனை ஓலை தென்னன் ஓலை அப்படின்னு வாங்கலையா, ஸோ பனை தென்னை அப்படின்னா ஓலை. நெக்ஸ்ட்டு கமுகு. கமுகுனா பாக்குன்னு அர்த்தம். ஸோ கமுகு அப்படின்னா கூந்தல். ஓகேவா, கமுகுனா கூந்தல். ஓகேவா, ஸோ ஷார்ட்டாக இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஆள் அரசு மா பலா வாழை இலைப்பெயர் வந்து இலை தான். அகத்தி பசலை முருங்கை இலைப்பெயர் வந்து கீரை. அருகு கோரை இலைப்பெயர் வந்து புல். நெல் வரகு இலைப்பெயர் வந்து தாள். மல்லி இலைப்பெயர் வந்து தாளை. சப்பாத்தி கல்லி தாளை இலைப்பெயர் வந்து மடல். கரும்பு நாணல் இலைப்பெயர் வந்து தோகை. பனை தென்னை இதோடைய இலைப்பெயர் வந்து ஓலை. கமுகு பாக்குனா அதோடைய இலைப்பெயர் வந்து கூந்தல். ஓகேவா, இந்த இலைப்பெயர்கள் வந்து 6th ஸ்டாண்டர்ட் நோட்டில் இன்பிட்வீன் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, புக் பேக்கில் எல்லாம் இன்பிட்வீன் இன்ஃபர்மேஷனாக. தமிழ் எண்கள் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். 1க்கு வந்து கா, 2னா உ, 3னா நா, 4னா சா, 5னா ரு, 6னா சா, 7னா ஏ, 8னா ஆ, 9னா கு, 10னா கா, பக்கத்தில் ஒரு 0 மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுலேருந்து கொஷின் எப்படி வரும்னா 1 2 3 இந்த பக்கம் கொடுத்துருவாங்க, அதோடைய தமிழ் எண்களை இந்த சைட் கொடுத்துருவாங்க. நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வரும். ஓகே, 2000 வருடங்களாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி நூல்களோட பேரை வந்து மேலே எழுதிடுங்க. அதுக்கு கீழே வர சொற்களை மட்டும் இப்படி தனியாக எழுதுங்க. சில சொற்கள் வந்து 2 நூல்கள்லையுமே ரிப்பீட் ஆகும். ஓகேயா, லைக் வந்து இப்போ இங்கே வேளாண்மை அப்படின்ற சொல் வந்து திருக்குறள்லேயும் வருது, கலித்தொகையிலையும் வருது. மருந்து என்ற சொல் வந்து திருக்குறள்லேயும் வருது, அகநானூர்லேயும் வருது. அன்பு என்ற சொல் வந்து திருக்குறள்லேயும் வருது, தொல்காப்பியம்லேயும் வருது. ஓகேவா, ஸோ இந்த சொற்கள் வந்து இப்போது இது வந்து இன்பிட்வீன் த லெசன் தான் எடுத்தேன். ஓகேவா, ஸோ எங்கள் லிஸ்ட்டு வந்து கரெக்டாக கொடுத்துருப்பேன். இதை பார்த்து நீங்கள் அப்படியே ஒரு நோட்டில் எழுதி படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஒரு தடவைக்கு 2 வாட்டி நான் படித்து காட்டுவேன். ஏன் அப்படின்னா ட்ராவலிங்கில் வந்து நிறைய பேர் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போடுறேன். ஸோ வந்து இதுவே கூட போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியே கூட படிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்தெந்த நூல்களில் எத்தனை சொற்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறளில் வந்து 6 சொற்கள் வந்து 2000 வருஷங்களாக இருக்குது. அப்படி இந்த சொற்கள் வந்து வழக்கத்தில் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஓகேவா, திருக்குறளில் மொத்தமாக 6 சொற்கள், தொல்காப்பியமில் வந்து 9 சொற்கள், அப்புறம் அகநானூரில் 2 சொற்கள், கலித்தொகையில் 1, நற்றிணையில் 1, குறுந்தொகையில் 4, பதிற்றுப்பத்தில் 1, திருமுருகாற்றுப்படையில் 1, அப்புறம் பெரும் பன்னாற்றுப்படையில் 1. ஓகேவா, பார் அப்படின்னாலும் உலகம் தான். திருமுருகாற்றுப்படையிலும் உலகம் அப்படின்ற சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து திருக்குறளில் பார்க்கலாம். திருக்குறளில் வேளாண்மை அப்படின்ற சொல் திருக்குறள்லேயும் வந்திருக்கு, அட் த சேம் டைம் கலித்தொகையிலையும் வந்திருக்கு. ஓகேவா, இப்போ கொஷின் எப்படி வரும்னா, வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு ஆப்ஷன்லேயே வந்து திருக்குறளும் கொடுத்துருவாங்க, கலித்தொகையும் கொடுத்துருவாங்க. அதுக்கு ரிலேட்டடாக இல்லாத 2 நூல்கள் எக்ஸ்ட்ரா நேமையும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு கீழே ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2ன்ற மாதிரி இருக்கும். இதில் எதில் ஆன்சரோ அதை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, 1 2 2 ஆப்ஷன்லேயும் கொடுத்துருந்தாங்கன்னா 1 2 ஆப்ஷன் வந்து கரெக்டாக அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்படி இல்லைனா சம்டைம்ஸ் வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூலுன்னு சொல்லிட்டு வெறும் திருக்குறள் மட்டும் அந்த ஆப்ஷனில் இருக்கும். நம்ம வந்து அதை மட்டும் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ திருக்குறளில் மொத்தமாக 6 நூல்கள். என்னென்ன நூல்கள்னு பார்த்தோன்னா, ஒரே நிமிஷம்.
ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறளில் மொத்தமாக 6 சொற்கள். ஓகேவா? வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு. ஓகேவா? இதில் வேளாண்மை அப்படின்ற சொல் வந்து திருக்குறள்லேயும் வரும், அப்புறமா கலித்தொகையிலையும் வரும். ஓகேவா? திருக்குறளில் வரும், கலித்தொகையில் வரும். அடுத்து மருந்து. இந்த மருந்து என்ற சொல் வந்து திருக்குறள்லேயும் வரும், அகநானூற்றுலேயும் வரும். ஓகேவா? திருக்குறள்லேயும் வரும், அகநானூறுலேயும் வரும். ஓகே. அடுத்து அன்பு. அன்புன்ற சொல் திருக்குறளில் வரும், தொல்காப்பியமில் வரும். ஓகேவா? தொல்காப்பியம் அண்ட் திருக்குறளில் நிறைய சொற்கள் வரும். ஸோ திருக்குறள்லேயும் வரும், தொல்காப்பியம்லேயும் வரும். உயிர் அப்படின்ற சொல்லும் மகிழ்ச்சி. ஓகேவா? ஸோ உயிர், அப்புறம் அன்பு, அப்புறம் மகிழ்ச்சி. ஓகேவா? இந்த 3 சொல்லும் திருக்குறள்லேயும் வரும், தொல்காப்பியம்லேயும் வரும். ஓகேவா? கூடவே அரசு அப்படின்ற சொல் வந்து திருக்குறளில் மட்டும்தான் வரும். இங்கே நான் ஆக்சுவலாக 2 இடத்துல ரிப்பீட் ஆகிறதுக்கு எல்லாமே ஒரு சின்ன கோடு மாதிரி எண்டில் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? இங்கேயும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன கோடு வந்து எதுக்குன்னா 2 இடத்துல இது வருது அப்படின்றத காட்டுறதுக்காக தான். சரியா? அரசு என்ற சொல் வந்து திருக்குறளில் மட்டுமே வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்ததுன்னு பார்க்கும்போது அகநானூரில் 2 சொல் வரும். அதில் ஒரு சொல் வந்து திருக்குறள்லேயும் ரிப்பீட் ஆகும், இங்கே அகநானூர்லேயும் வரும். அதுதான் மருந்து. ஓகேவா? ஸோ மருந்துன்ற சொல் 2 பிளேசஸில் வரும். கொடை அப்படின்ற சொல் அகநானூரில் மட்டும்தான் வரும். ஓகே. கொடை வந்து அகநானூறு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து கலித்தொகை. கலித்தொகையில் ஒரே ஒரு சொல் வேளாண்மை கலித்தொகையில் வரும், திருக்குறள்லேயும் வரும். ஓகே. அதே மாதிரி நற்றிணையில் வந்து உழவர் என்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகேவா? நற்றிணையில் உழவர் அப்படின்ற சொல் இடம்பெற்றிருக்கும். உழவர் அப்படின்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னா நற்றிணை. சரியா? இது மேக்ஸிமம் பேர் வந்து தொல்காப்பியம்னு நினச்சிப்பாங்க. ஆக்சுவலாக தொல்காப்பியம் இல்லை, நற்றிணை. ஓகேவா? அடுத்து வந்து தொல்காப்பியமில் இடம்பெற்றிருக்க சொல். தொல்காப்பியமில் இடம்பெற்றிருக்க இந்த சொற்கள் வந்து நிறைய இதில் வந்து ரிப்பீட்டடாக வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரே நிமிஷம். புகழ், செல், ஒளி, முடி, உலகம், ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி. ஓகேவா? இதில் முதல் 3 சொற்கள் வந்து தொல்காப்பியமில் மட்டும்தான் வரும். அப்புறம் முடின்ற சொல்லும் தொல்காப்பியமில் மட்டும்தான் வரும். கூடவே ஊர் அப்படின்ற சொல்லும் தொல்காப்பியமில் மட்டும்தான் வரும். ஆனால் அதை தவிர்த்து இருக்கிற மிச்ச 4 சொற்கள், ஃபஸ்ட்டு வந்து உலகம் அப்படின்ற சொல் வந்து தொல்காப்பியம்லேயும் வரும், திருமுருகாற்றுப்படையிலையும் வரும். ஓகேவா? அடுத்து அன்பு, உயிர், மகிழ்ச்சி அப்படின்ற சொற்கள் வந்து தொல்காப்பியம்லேயும் வரும், திருக்குறள்லேயும் வரும். ஓகேவா? அடுத்து வந்து இந்த குறுந்தொகையில் ஆக்சுவலாக அனிமல்ஸ் நேம் தான் நிறைய வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? ஸோ குறுந்தொகையில் வந்து பாம்பு, முதலை, செய், மீன். குறுந்தொகையில் மட்டும் வந்து சொற்கள் நிறைய இருக்குது. அட் த சேம் டைம் வேறு எந்த ஒரு நூல்லையும் வந்து ரிப்பீட்டும் ஆகலை. ஓகேவா? ஸோ பாம்பு, முதலை, மீன், செய் இதெல்லாமே வந்து குறுந்தொகை. ஓகேவா? பதிற்றுப்பத்தில் வெள்ளம் அப்படின்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? இப்போ பதிற்றுப்பத்தில் வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கு. அதுக்கு அடுத்தது திருமுருகாற்றுப்படை. முருகன்னாலே உலகம்னு சொல்லுவாங்களே. ஸோ உலகம் என்ற சொல் திருமுருகாற்றுப்படையிலையும் இருக்குது, அப்புறம் தொல்காப்பியம்லேயும் இருக்குது. சரியா? அடுத்து பெரும் பன்னாற்றுப்படையில் பார் அப்படின்ற சொல் இருக்குது. பெரும் பன்னாற்றுப்படையில் பார் அப்படின்ற சொல் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை படிக்கும்போது மேலே ஹெட்டிங் போட்டுட்டு கீழே வர அந்த சொல்லோடைய பேர்லாம் எழுதிடுங்க. என்னென்ன சொல் வந்து ரிப்பீட் ஆகுமோ அதை கீழே இது மாதிரி ஒரு சின்ன டேஷ் போட்டுருங்க, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு மார்க் மாதிரி போட்டுருங்க, லைக் ஸ்டார் அந்த மாதிரி போட்டுருங்க. ஓகேவா? பட் ஆனால் இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, ஏன்னா கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.